நார்மலா வந்து அந்த சொம்பு முகம் இருக்கும், அம்பாளோட முகம் இருக்கும். அதில் வந்து ஒரு இதில் வச்சு மேலே தேங்காய் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி பண்ணக்கூடிய வழக்கம் வந்து பல வீடுகளில் இருக்கு. இப்போ சில வீடுகளில் வந்து அதுலேயே வந்து அலங்காரம் பண்ணி அதுலேயே வந்து மஞ்சள்லாம் வச்சு முகம் மாதிரி அந்த சொம்புலேயே அழகா வந்து வரைஞ்சி அந்த மாதிரி செய்யக்கூடிய வழக்கங்கள் இருக்கு. இந்த வழக்கத்துல இருக்கிறவங்க இப்ப நாங்க ஒரு முகம் வாங்கி வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறாங்க. மாறிக்கலாமா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம்? ஏற்கனவே அவங்க வீடுகள்ல பண்ண வழக்கத்தை மாறுவாங்க. வேண்டாம். ஏற்கனவே அவங்க வீடுகள்ல பண்ணிட்டு இருக்கா, இதன்படி ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கான்னா மாற வேண்டாம். அடிஷனலா அந்த அம்பாளுடைய முகத்தை வச்சுக்கலாம், அடிஷனலா வச்சுக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல பார்த்தோம்னா அந்த நம்ம கலசத்துல வரைஞ்சிடுவா, மகாலட்சுமியுடைய முகத்தை வரைஞ்சிடுவா. இந்த அம்பாள் முகத்துல வெள்ளியில ஒண்ணு இருக்கு, ஃபுல்லா ஆபரணங்களோட இருக்கும், அங்க அந்த லட்சுமி அங்க வச்சிடுவா. அப்ப ரெண்டுமே அங்க இருக்கலாம், அங்க இருக்கலாம். இந்த மெயினா கலசத்துல இருக்கிற லட்சுமிக்கு பூஜை பண்ணுவா, இது அப்படியே மேல அலங்காரமா அப்படியே வச்சிடுவோம், அதை வச்சுக்கலாம். பட் ஏற்கனவே இருக்கிற வழக்கத்தை நம்ம மாத்தோம். நம்ம பொதுவா கலசங்கள்ல பண்றதுதான் பிரசித்தமா பழக்கம். கலசங்கள்ல வரைஞ்சி பண்ணுவா, இதுலயே வரைவா, இல்லைன்னா நம்ம சுவற்றில் வரைந்து அப்படியே வழக்கம் இருக்கு. அங்கெல்லாம் அந்த அழகா அந்த வாழை மரங்கள்லாம் வைத்து இதை அலங்காரம் பண்ணி முன்னாடி அதை எப்படி அவளுக்கு வழக்கமா இருக்கோ அதை வழக்கத்தின்படி செய்வது சிறப்பானது. நமக்கு ஒரு சாட்சி வேணுங்க. இதெல்லாம் எப்படின்னா இந்த மகாலட்சுமிய மந்திரமா கூட உபாசனை பண்ணிடலாம். மந்திரமா பண்ணும்போது கவனம் நமக்கு செதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க ஒரு உருவம்னு ஒண்ணு இருக்கும் பொழுது, இங்க மகாலட்சுமி இருக்கா, இந்த கலசத்துல இருக்கா, இந்த உருவத்துல இருக்கா, இந்த பிரதிமையில இருக்கா, இந்த சுவர்ல வரையப்பட்டிருக்கா, அங்க லட்சுமியுடைய அது பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, நம்ம கவனம் சிதறாம இருக்கக்கூடியது ஒரு கிடைக்கும். புரியுது. அன்னைக்கு வந்து அந்த ரக்ஷை வந்து கட்டிப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 9 முடிச்சு வந்து போட்டு, அது எதுக்கு? அந்த நவசக்திகள்ங்க. நவன்ற 9ன்ற ஒரு நம்பரே சக்திங்க. 9 நவமம் பாக்யம் உச்சத்தைன்னு சொல்லுவா. அந்த தந்துக்கள்ல அந்த நூலில் இது மாதிரி அந்த முடிச்சு போட்டு பண்ணும்போது அதுக்கு ஒரு சக்திங்க. அந்த முடிச்சுக்கு ஒரு சக்தி, கட்டி போடுற மாதிரி. இந்த கட்டி போட்டா ஒரு முடிச்சு போடுற பாருங்க, அந்த தாலி முடிச்சு போடுற மாதிரி அந்த 9 சக்திகள், அந்த சக்திகளை நவசக்திகள் சொல்லுவா. அவளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்றோம். அதான் அந்த தோரணம் அப்படின்னு. ஆமா ஆமாங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பூஜை பண்ணுவாங்க. ஆமாங்க. பிரதம கந்தி பூஜை. கிரந்தினா அதான் இதுங்க, முடிச்சு. கிரந்தினா பூஜை. பிரதமனா முதல்ங்க. முதல் முடிச்சுக்கு பூஜை, 2வது முடிச்சுக்கு பூஜை, 3வது முடிச்சுக்கு பூஜை. அதான் சொல்றது பூஜை யாமினா பூஜை செய்கிறேன்.